ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் பரமசுந்தரி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் தமிழ் லெவலில் இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இன்றைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி லவ் எப்படியெல்லாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் என்ன தான் பிஸ்னஸ் நிறையா பண்ணாலும் உன்னோட ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஒரு ஆப் ஒன்று வருது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து மற்றவங்க கூட மேட்ச் ஆக முடியும், குறிப்பாக பெண்கள்கிட்ட மேட்ச் ஆக முடியும். அப்படி ஒரே குணாதிசயங்களுடைய 2 பேர் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாவே மார்க்கெட்டிங்கில் போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்காரன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஆப் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவர் டெஸ்ட் பண்ணுறாரு. இவருடைய டெஸ்டிங்கில் கேரளாவில் இருக்கிற ஹீரோயின்கிட்ட போகிறாரு. அங்கே போய் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. ஏன் ஒரு சமயத்தில் காதலும் கூட வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்பில் 3ஆவதாக ஒருத்தர் வந்து உள்ளே நுழையிறாங்க. அவங்க நிறையா சம்பவத்தை பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அந்த 3ஆவதாக இருக்கிற பர்சன் யார், அவங்களால என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபுடைய ஸ்க்ரீன் பிளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு திக் நிமிடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது 3ஆவதாக பர்சன் வந்து உள்ளே வந்து அவங்க செய்கிற அந்த அலப்பறைகள்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர்னால எழுதி எடுத்துருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கேரளாவை அழகாக அருமையாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய அந்த கேரக்டரால் எழுதி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிற அந்த மொழி தான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து மலையாளத்தில் பேசும்போது ஹீரோ மட்டும் அந்த மலையாள மொழியை அப்படியே தடுமாறி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் இருக்குது. அதேமாதிரி ஹீரோயின் கூட அந்த எமோஷ்னல் காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு லாங்குவேஜோட ஒன்றி பேசினா தான் நமக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லாமல் இவங்க ஓன் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த டப்பிங் வாய்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் அது செட் ஆகலை. ஏன்னா ஒரு ஃப்ளோவாக ஒரு சீன் போயிட்டுருக்கு. ஆனால் ஹீரோயின் மட்டும் இது மாதிரி தடுமாறி பேசும்போது நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகவே இல்லை. நிறையா சீன்ஸ் அப்படி தான் போகிற மாதிரியே தோணுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்களா நல்ல படமாக வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக இருக்கும், சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.